ஞானச்சாரலை விரும்பிக் கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கடுகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் நாம் பல்வேறு யோக ஞான ஜோதிட என்று பலவிதமான நுணுக்கமான மண்ணுலக செய்திகளையும் விண்ணுலக செய்திகளையும் பார்த்து வருகிறோம். இந்த மண்ணும் விண்ணும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. காரணம் என்ன என்றால், இந்த மண் இருப்பதே விண்ணில்தான். இதை மனித மனம் அடிக்கடி மறந்துவிடும். அடிக்கடி என்ன, நிரந்தரமாகவே மறந்துவிடும். விண்ணிலே இந்த மண் சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணரவும் முடியவில்லை. நம்முடைய மனதிலே அது இருப்பதும் இல்லை. அது சுழன்று கொண்டிருக்கிறது, நாம் உணர முடியாமல் இருக்கிறோம். இதை இன்று ஆய்வாளர்கள் கண்டுபிடித்த பிறகு மனித மனம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது, ஆனால் எப்போதும் அதை நினைவில் வைப்பதில்லை. இப்படி பலவிதமான கட்டுக்காவல்களுக்குள் அகப்பட்டு கொண்ட மனித மனம் மண்ணுக்கு வந்து பிறந்த பின்னர் என்ன நடக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அறிவதில் ஆவல் உள்ளதாக இருக்கிறது. இறைவனே இந்த எதிர்காலத்தை அறிவதற்கு கணக்கில்லாத பல கலைகளை அவர் அருளியிருக்கிறார். எல்லா கலைகளிலும் உண்மைகள் இருக்கிறது. அதை பயன்படுத்துகின்ற மனிதருடைய யோக ஞான தகுதிக்கு ஏற்ப அதனுடைய பயன் நமக்கு கிடைக்கிறது. அதனால் ஒன்றை சரி என்று முற்றிலும் ஏற்றுக்கொள்வது, ஒன்று தவறு என்று முற்றிலும் தள்ளுவது என்பது ஒரு சரியாக இருக்காது. எல்லாவற்றிலும் குணமும் இருக்கும், குற்றமும் இருக்கும். இரண்டில் எது மிகையாக இருக்கிறது என்று பார்த்து இப்படி ஒரு கலை இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வது நமக்கு நல்லதாக இருக்கும். அந்த அடிப்படையில் எதிர்காலத்தை கூறுகிற கலைகளில் நாடி ஜோதிடமும் ஒன்று. அதை தவிர கணக்கில்லாத வழிகளெல்லாம் இருக்கிறது. அதை நானே என்னுடைய உரைகளில் பல இடங்களிலே குறிப்பிட்டிருப்பேன். சாமுத்திரிகா லட்சணங்களை வைத்து எதையுமே பார்க்காமல் கூறுவது என்பது ஒரு நிலை. அருள் பெற்ற ஞானியர்கள் ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்து அவனுடைய எதிர்காலத்தை கூறுகிறார்கள். இவை எப்போதாவது அரிதாக அவர்கள் செய்வது. மனம் இருந்தால் சிலருக்கு கூறுகிறார்கள், சிலருக்கு மௌனமாகவே சென்று விடுகிறார்கள். அது ஒரு தனி பிரிவு. அதை தவிர கைரேகைகளில் சில சின்ன சின்ன விஷயங்களை உறுதியாக கூறக்கூடிய நபர்களை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. கைரேகையை பார்க்கின்ற நேரத்தில் திருமணம் ஆகிவிட்டதா என்று கேட்டால் இல்லை என்று திருமணமான நபர் இல்லை என்று கூறினார். அதற்கு அவர் இல்லை, நிச்சயமாக திருமணம் நடந்திருக்க வேண்டும் என்று அவர் உறுதியாக கூறினார், அந்த கைரேகையை பார்த்தவர். ஆனால் இவர் வேண்டுமென்றே மறைத்தார். ஆனால் அவர் உறுதியாக அதை கூறினார். 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் அவர் திருமணம் நடந்திருந்தது. இப்படி கூறுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் 1, 2 விஷயங்கள் இவர்கள் மூலமாக சரியாக வருகிறது.
எதிர்காலத்தை முற்றிலும் அளந்து கூறிவிட முடியுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இதைத் தவிர உபாசனா தெய்வங்கள் மூலமாக விண்ணில் கணக்கில்லாத சிறு தேவதைகள், இறைவனுடைய ஏவலாட்களாக கணக்கில்லாத தேவதா சக்திகள் இயங்குகிறது. இந்த மனிதன் எதற்காகவோ முயன்று இறுதியில் யாரோ வந்து இவர்களுக்கு அதை இறை நிர்வாகத்தில் உள்ள யாரோ சிலர் இவர்களுக்கு சொல்லுகிறார்கள், உணர்த்துகிறார்கள். இவையெல்லாம் எப்படி இருக்கிறது என்றால், நம்முடைய கை கால்களிலே விலங்குகள் மாட்டப்பட்டிருக்கு. இந்த மாட்டப்பட்ட விலங்குகளை எடுப்பதற்கு, விலங்குகளை உடைப்பதற்கு இந்த மானிடப் பிறவி இறைவனால் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் என்ன மனிதர்கள் மனசு எண்ணுகிறது என்றால், விலங்கிட்ட மனிதனுக்கு சில விஷயங்கள் இறைவனால் உணர்த்தப்படுகிறது. இந்த ஞான பயணத்தில் செல்லும்போது கணக்கில்லாத இது போன்ற ஆற்றல்கள் ஒரு மனிதனுக்கு வரும். இவன் என்ன நினைக்கிறான், என்ன நிலைக்கு செல்லுகிறான் என்றால், கைகால்களின் விலங்குகளை முற்றிலும் எடுப்பதற்கு முன்பாகவே இந்த ஆற்றல்களில் மனதை லயிக்க விட்டு, அதன் மூலமாக இந்த உலகத்து மனிதர்களை பிரமிக்க வைப்பது, எதிர்காலத்தை முற்றிலும் ஆராய்ந்து கூறுவது என்று தேங்கி போகிறார்கள் பல மனிதர்கள். அந்த நோக்கம், இவர்களுடைய விலங்குகளை இவர்கள் உடைக்க வேண்டும். இவர்களை நாடி வருபவர்களுக்கு இந்த பந்த பாசம் என்கின்ற தளைகளை, கட்டுக்களை அவிழ்ப்பதற்கும் அறுப்பதற்கும், அதை கட்டுக்களின் பலத்தை குறைப்பதற்கும் வழிகளை கூறி, நிரந்தரமான அவர்களுக்கு நிம்மதியையும் இறை தரிசனத்தையும் ஏற்படுத்தி வைக்க வேண்டும் என்பதுதான் ஒரு ஞான பயணத்தில் செல்லுகிற மனிதனுடைய கடமையாக இருக்க முடியும். தற்காலிக தீர்வு என்பது எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருந்த போதிலும், தற்காலிக தீர்வுகளை சொல்லுகின்ற அதே நேரத்தில் அவர்களுக்கு நிரந்தர தீர்வையும் சொல்ல வேண்டும். அப்படித்தான் நம்முடைய முன்னோர்களெல்லாம் சொன்னார்கள். அவர்களுடைய நூல்களில் எடுத்து பார்த்தால், தேவார திருமுறைகளிலோ 4000 திவ்ய பிரபந்தங்களிலோ எங்குமே இப்படி எதிர்காலத்தை கூறியவர்கள், பலவிதமான ஆற்றல்களை பயன்படுத்தியவர்களை பற்றிய எந்த குறிப்பும் இருக்காது. அவர்கள் இறைவனை மட்டுமே மையப்படுத்தி, இறைவனிடமே அவர்களுடைய வேண்டுதல்களை வைத்து, இறைவனை அடையும் மார்க்கத்தை பற்றி மட்டுமே அவர்கள் பேசியிருப்பார்கள், சொல்லியிருப்பார்கள். கணக்கில்லாத பாடல்கள் வாயிலாக இறைவனோடு நேரடியான தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளுவது என்பது மிக உயர்ந்த நிலை. மற்றவையெல்லாம் அதற்கு கீழ்ப்பட்ட நிலைகள். எந்த ஒரு அடியாரும் இதுபோல எதிர்காலத்தை பார்ப்பதற்கான பல விஷயங்களை எதையுமே அவர்கள் கூறியிருக்க மாட்டார்கள். ஆனால் மானிட பயணத்தில் ஆரம்ப காலங்களில் இவை தவிர்க்க முடியாமல் இருக்கிறது. ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த ஆவிகளோடு பேசுவது என்று ஒரு பழக்கம் இருந்தது நம்முடைய தமிழ்நாட்டில். அதை மதுரையை சேர்ந்த ஒரு பிரபலமான ஒரு ஆன்மீகவாதி ஒருவர் நூல் ஒன்று எழுதியிருந்தார். மரணத்தின் பின் மனிதருடைய நிலை என்று அந்த புத்தகத்தின் பெயர் என்று எனக்கு நினைவு. இவை பொது நூலகங்களில் அப்போது காண கிடைத்தது. அதில் இறந்தவருடன் பேசுவது எப்படி என்று இந்த ஒய்ஜா போர்டு என்று வைத்துக்கொண்டு, இது அங்கங்கே ஒவ்வொருவரும் இதை படித்து வீடுகளிலே இது ஒரு வேலையாக செய்து கொண்டிருந்தார்கள். நம்பிக்கை இல்லை என்று நாகரிகமாக பேசுபவர்களும் கூட இதை செய்தார்கள் என்பதை நான் அறிவேன். இதில் ஏதேதோ வந்திருக்கிறது. அதில் 10, 15 சொன்னால் 2, 3 அவை சரியாகவும் இருந்திருக்கிறது. பிறகு அந்த வழக்கங்கள் காலப்போக்கிலே மறைந்தது. நான் கூறுகிற காலத்தில் எல்லோரும் அதை முயற்சித்து பார்த்தார்கள். எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அனைவருக்கும் அது பரிபூர்ண சித்தி ஆவதில்லை.
அன்றிலிருந்து இன்று வரை எந்த துறையாக இருந்தாலும் சரி, அது மானிடர்கள் செய்கின்ற தொழில்நுட்ப விஷயங்கள் முதல் சாதாரணமான காரியங்கள் வரை அனைத்திலும் முழுமையாக கரை கண்டவர்கள் என்பது குறைவான எண்ணிக்கையில்தான் இருப்பார்கள். சின்ன சின்ன அளவில் அவருடைய வளர்ச்சி நிலை இருக்கும். இப்படி இந்த எதிர்காலத்தை அறிகின்ற முறைகளில் இந்த நாடி ஜோதிடம் என்பது அதுவும் ஒரு 50, 60 ஆண்டுகளுக்கு முன்புதான் நம் நாட்டிலே அது பிரபலமாக ஆனது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மாதாந்திர பத்திரிகை, அது ஒரு தரமான பத்திரிகை. அதில் வருகிற செய்திகளுக்கு படித்தவர்கள் மத்தியில் ஒரு முக்கியத்துவம் இருந்தது. நூலகங்களில் சென்றால் அந்த புத்தகத்தை படிக்கும் ஆட்கள் இருக்க மாட்டார்கள். அதை ஏனென்றால் கருத்துக்கள் சற்று மேம்பட்டதாக இருக்கும். ஆகவே அதை எப்போதும் படித்து கொள்ளலாம். அவ்வாறு பார்க்கும்போது அதில் விதியின் ஏடுகள் என்று அதில் ஒரு கட்டுரை ஒன்றை நான் படிக்க நேர்ந்தது. திருச்சி உறையூரிலே இந்த நாடியேடுகள் பார்க்கப்படுகிறது என்று அந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. பல அனுபவங்களையும் அவர்கள் எழுதியிருந்தார்கள். நாள் வருகிற மனிதர்களுக்கு முன்னாலேயே இந்த விரல் ரேகைகளை எடுத்து அதன் மூலமாக அவர்களுடைய எதிர்காலங்களை கூறிவிடலாம் என்று பல சம்பவங்களையும் அவர்கள் எழுதியிருந்தார்கள். அது படிப்பதற்கு சற்று சுவாரஸ்யமாக இருந்தது. ஒரு மனிதர் அவருடைய வெளிநாட்டுக்காரர் அவருடைய ஏடுகளை பார்த்தபோது, உன்னுடைய பெயர் முழத்தில் பாதி என்று வந்தது என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை கேட்கும்போது அவர் வெளிநாட்டுக்காரர். அவர் பெயர் ஜான் என்பது அவருடைய பெயராக இருந்தது. ஜான்சன் என்பது போல் ஜான் என்று இருந்திருக்கிறது. முழத்தில் பாதி என்றால் ஜான் என்று ஒரு அளவு இருப்பது போல அவருடைய பெயர் இப்படி வந்தது என்று அதில் குறிப்பிட்டிருந்தார்கள். இப்படி சில நமக்கே தெரிந்த விஷயங்களை பரிபாஷையில் வேறு ஒரு வழிகளில் இந்த பெயர்களை கூறுவது என்பது நேரடியாக வராமல் ஏதோ சுற்று வழிகளில் அந்த பெயர்கள் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தவிர அவர் அந்த நூலில் குறிப்பிட்ட செய்தி, ஒரு மனிதருக்காக இன்னொருவர் ஏடு பார்க்க வந்திருக்கிறார். அவர் ஏடு பார்த்துவிட்டு இந்த ஏடு பார்க்கின்ற இந்த நேரத்தில் இந்த மனிதன் உயிரோடு இருக்க மாட்டான் என்று அவர் கூறியிருக்கிறார். இவருக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். இவர் வெகு தொலைவிலிருந்து வந்திருக்கிறார். உங்களுக்காக நான் ஏடு பார்த்து வருகிறேன் என்று சொல்லி இங்கு திருச்சியில் அவர் பார்த்ததாகவும், 2-3 நாள்கள் கழித்து இவர் பார்த்திருக்கிறார். பார்த்திருக்கிற சமயத்தில் அவருக்கான ஏடு என்று எப்படியோ எடுத்திருக்கிறார்கள். இந்த மனிதன் இப்போது உயிரோடு இல்லை என்று சொன்னவுடன் இவர் அதிர்ச்சி அடைந்தார். என்னையா 2-3 நாட்களுக்கு முன்பு தான் பார்த்துவிட்டு அவருக்காகத்தான் பார்க்க வருகிறேன், நேர் உயிரோடு இல்லை என்று கூறுகிறீரே என்று சொல்லி இவர் அரைகுறையான மனதோடு திரும்பி சென்றதாகவும், அங்கே 2 நாட்களுக்கு முன்பாக பையனுக்கும் தந்தைக்கும் இடையே சொத்து பிரச்சனையில் சில கலவரமான சூழ்நிலையில் அவர் அரிவாளால் வெட்டப்பட்டு இறந்தார் என்பதை இவர் தெரிந்து கொண்டதாகவும் அந்த நூலில் எழுதப்பட்டிருந்தது. போது நான் இவற்றை படித்தேன். சரி, இவை எப்படியோ எதிர்காலம் இருண்டு கிடக்கிற எதிர்காலத்தில் அவரவர்கள் கையில் இருக்கிற விளக்கின் ஒளி கொண்டு எந்த தொலைவு தெரியுமோ அந்த தொலைவு கூறுகிறார்கள். இது இந்த உலக வாழ்விலே இறைவன் வைத்த ஒரு நாடகம். மிகப்பெரிய வெளிச்சமுடைய சூரியன் உலகத்தையே பிரகாசிக்க செய்து விடுகிறது. அது தவிர மனிதர்கள் அங்கங்கே ஒரு அறைக்கு தேவையான விளக்குகளை வைக்கிறார்கள். அதன் பிறகு டார்ச் லைட் என்று அந்த குறிப்பிட்ட இடத்தை மட்டும் காட்டுகிறது என்று இந்த விளக்குகளிலே பல தரங்கள் இருப்பது போல
எதிர்காலத்தை சொல்வதில் வெட்ட வெளிச்சமாக சூரியன் போல் சொல்வது என்பது இறைவன் வைக்கவில்லை. காரணம் என்னவென்றால், இந்த உலக வாழ்க்கையினுடைய நம்பிக்கை குறைந்து போகும், சுவாரஸ்யம் குறைந்துவிடும். ஒரு திரைப்படத்திலே சில படங்களில் விசித்திரமான முடிவுகள் இருந்தால் இதை வெளியே கூறாதீர்கள் என்று முந்தைய காலங்களில் விளம்பரப்படுத்துவார்கள். அது முடிவு தெரிந்துவிட்டால் அதில் சுவாரஸ்யம் இருக்காது என்று. அதுபோலவே இறைவன் அனைத்து உண்மைகளையும் தெரியும்படியாக வைக்கவில்லை. உண்மைகளை அறிவதற்கு பல உபாயங்களை இறைவன் வைத்திருக்கிறார். முன்னோர்கள் அதை கடைப்பிடித்திருக்கிறார்கள். கால ஓட்டத்தில் பல நுட்பங்கள் மறைந்தது. கலிகாலத்திற்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுதான் தற்போது இந்த கலைகளெல்லாம் செயல்படுகிறதே தவிர அது முழு வீச்சிலே இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. ஒரு காலகட்டங்களில் மனிதர்களுடைய பண்பு நிலை நன்றாக இருந்தபோது அந்த எதிர்காலங்களை தெளிவாக கூறுகின்ற வித்தைகள் இருந்தது. இப்போதும் இருக்கிறது என்றால் அதனுடைய முழு பயன் நமக்கு கிடைக்கிறதா என்பது ஒரு சந்தேகத்திற்கிடமான நிலையில்தான் இருக்கிறது. அப்போது பின்னால் இந்த ஜோதிடத் துறையில் நான் இருந்த காரணத்தால் என்னிடம் இது போன்ற நாடி ஏடுகளை பார்த்து அனைவரும் இந்த ஜாதகம் இல்லாவிட்டால் அதன் பிறகு அப்போது இந்த திருச்சி உறையூர் மட்டுமே தான் அந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. வைத்தீஸ்வரன் கோயிலை பற்றி கூட அதிகமான குறிப்பு அதில் இருந்ததாக எனக்கு நினைவில் இல்லை. அதன் பிறகு வைத்தீஸ்வரன் கோயில் நாடியேடுக்கு ரொம்ப பிரசித்தமான இடம் என்று வந்தது. பலரும் அங்கு செல்லத் தொடங்கினார்கள். ஜாதகம் இல்லை என்றால் அங்கு போய் ஜாதகத்தை எப்படியோ எடுத்து அந்த ராசி கட்டத்தை மட்டும் போடுவார்கள். திசை இருப்பு என்று இதெல்லாம் வராது. எப்படியோ அந்த லக்கணம் வந்து விடுகிறது. அந்த வருஷ பஞ்சாங்கத்தின் மூலமாக அதற்கு பல உபாயங்களை கையாளுகிறார்கள். அப்படி போட்டு பலன்கள் எல்லாம் எழுதுகிறார்கள். பிறகு அது ஒரு பெரிய ஒரு அட்டவணைப்படி வேலைகள். அந்த முதல் பிரதம காண்டம், துதியை காண்டம், திருதியை காண்டம் என்று 12 பாவங்களையும் ஜோதிடத்தோடு இணைத்து அது திருமணம் பற்றி கேட்க வேண்டுமென்றால் 7வது பாவத்தை பாருங்கள். தொழிலை பற்றி தெரிய வேண்டுமா 10வது பாவத்தை பாருங்கள். ஆயுள் நிலை வேண்டுமென்றால் 8வது பாவத்தை பாருங்கள் என்றெல்லாம் அதை பிரித்து அது ஒவ்வொன்றிற்கும் அதற்கு கட்டணங்கள், அதன் பிறகு அதற்கு பரிகாரங்கள். அது பரிகாரம் கன்னியாகுமரி தொடங்கி காசி வரை போகும். பிறகு அந்த பரிகாரங்களை இவர்கள் செய்து கொட முடியாது என்பதால் அதற்கென்று சில நபர்கள் இருப்பார்கள். பணத்தை கொடுத்து விட்டால் உங்கள் சார்பாக இந்த பரிகாரங்களை இவரே செய்து விடுவார் என்று அதற்கென்று சிலர் வருவார்கள். இப்படி போய் இந்த அனுபவத்தை பெற்றவர்கள் நிறைய பேர் இதை என்னிடம் கூறியிருக்கிறார்கள். அப்போது பலர் இவ்வாறு சென்று பார்த்துவிட்டு வருவது வழக்கம். நான் ஜாதகத்தை பார்த்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன். எல்லாரும் மனிதர்கள் ஒரு நபரோடு நிற்க முடியாது. அதை நானும் அவ்வாறு நிற்க வேண்டும் என்று எவரிடமும் கூறுவதில்லை. எங்கு வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளுங்கள். என்னுடைய பதில் இதுவது. அதை பார்ப்பதை நாம் தடை செய்ய முடியாது. அது அவர்களுடைய விருப்பம். அது பார்க்க வேண்டும் என்றாலும் அதுவும் விதிப்படி தான் நடக்கிறது என்பது இவர்களுக்கு தெரிவதில்லை. நல்ல காலம் இருந்தால் ஏதோ 1-2 நபர்களோடு முடிந்துவிடும். விதியை அடியோடு வென்றுவிட முடியாது. விதிக்கயிறால் கட்டப்பட்டுத்தான் இந்த மானிட வாழ்வு இருக்கிறது. குறைந்த சுதந்திரத்தில் மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்கிற உண்மை தெரியாமல் இவர்கள் ஆட்களை மாற்றி மாற்றி பார்த்தால் விதி மாறிவிடும் என்று மனக்குழப்பம் அடைந்து பார்ப்பவர்களும் உண்டு. இவர்கள் எவரையுமே நான் தடுப்பதில்லை. அதன் பிறகு இந்த நாடி ஜோதிடத்தில் சொன்ன பிரகாரம் என்னுடைய அனுபவத்தில் இதுவரையிலும் எந்த நபரும் அவ்வாறு நடந்தது என்று கூறவில்லை. ஆனால் பத்திரிகைகளிலும் பல செய்திகளிலும் நடந்தது என்று கூறியவர்கள் இருக்கிறார்கள்.
ஒரு சிலர் என்னிடம் ஒரு சில ஊர்களை கூறி மிக நன்றாக சொல்லிக் கொண்டிருந்தார், மிகச் சரியாக சொன்னார் என்று சொல்வார்கள். சரி, இப்போது எங்கேயா இருக்கிறார் அவர் என்றால், இல்ல அவர் இப்போது அந்த சொல்லக்கூடிய ஆற்றல் எல்லாம் அவருக்கு போய்விட்டது. ஒரு 10, 15 வருடங்கள் இதில் சிறப்பாக செயல்பட்டார். அதன் பிறகு அவர் மதுவுக்கு அடிமையாகி அப்படி இப்படி அந்த ஆற்றல் இப்போது அவரிடம் இல்லாமல் போய்விட்டது என்று இப்படி பதில்கள் வரும். மிக நுட்பமான புதிரான விஷயங்களை எல்லாம் சொன்னார் என்று சொல்லுவார்கள். ஆனால் தற்போது அவர் சொல்லவில்லை அல்லது இறந்து விட்டார் என்ற பதில் வரும். இந்த நிலையில் ஒரு ஒரு மனிதர் என்னிடம் அடிக்கடி ஜாதகத்தை பார்ப்பார். அவர் என்னிடம் பக்கத்து ஊரை சேர்ந்தவர். அதற்கென்று வருவார், வந்து கேட்பார். அவருக்கு ஒரு சில குழந்தைகள், ஒரு பையன் நல்ல ஒரு பதவியில் வேறு இருந்தான். அவனுடைய திருமணம் சம்பந்தமாக அடிக்கடி கேட்பார். நான் சொன்னேன், ஒரு 34 வயசுக்கு பிறகு இவனுக்கு திருமணம். அதுவரையிலும் காலங்கள் சரியில்லாமல் இருக்கிறது. ஏனென்றால் அந்த பையனுக்கு ஆயுள் குறைவு. அதனால் நான் இதை இவ்வாறு நேரடியாக சொல்லி அவரை கலவரப்படுத்த வேண்டாம் என்று 34 வயது கழியட்டும் பார்க்கலாம், அதற்கு பிறகு திருமணத்தை பார்ப்போம் என்று நான் இதை தட்டி கழித்து கொண்டே இருந்தேன். அவரும் அதிகமாக அதை பற்றி கேட்க மாட்டார். சரி, நீங்கள் சொல்லிவிட்டால் சரி, இன்னும் கொஞ்சம் பொறுத்திருக்கலாம் என்று இவ்வாறு காலங்கள் போய்க் கொண்டிருந்தது. இந்த நிலையில் சுற்றத்தார்கள், உறவினர்கள் எல்லாம், என்னையா பையன் நல்ல வேலை பார்க்கிறான், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறான், வயது 31 ஆகிவிட்டது, இன்னும் திருமணத்தை தள்ளி வைக்கிறீர்களே என்று அவருக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்ததால், அவரவருக்கு தெரிந்தபடி ஏதோ தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஏதோ ஒரு இடத்திலே போய் நாடி ஜோதிடம் பார்த்திருக்கிறார்கள். பார்த்துவிட்டு வந்து அது அப்போது டேப் ரெக்கார்டர் என்று அதில் பதிவு செய்து, நோட்டிலும் எழுதி அதில் பதிவுகளும் செய்து அவர்கள் கொடுத்ததை அப்படியே இவர் வந்து என்னிடம் கொண்டு வந்து கொடுத்தார். நான் நோட்டு, அதில் எழுத்துக்கள் விசித்திரமாக இருக்கும். அது என்னால் ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். அதையும் படித்தேன். அதுபோக அந்த பதிவு, கேசட் பதிவுகளையும் பார்த்தேன். அப்போது அவர் சொன்னார், ஐயா, நீங்கள் சொன்னது போல் நான் சொன்னேன். 34 வயது கழியட்டும் என்று எனக்கு வேண்டிய ஒருவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னதற்கு, இல்லை, கிரக தோஷங்கள் எல்லாம் இருக்கிறது, அதை இந்த பரிகாரங்கள் மூலமாக சரி செய்து விடலாம். அதனால் இவரும் அவரை சேர்ந்தவர்களும் சேர்ந்து வருடங்கள் பல ஆகிவிட்டது. ஒரு 35 வருடங்களை நெருங்குகிறது. அப்போது 30,000 ரூபாய் இந்த பரிகாரங்களுக்காக செலவழித்து அந்த தோஷங்களை மாற்றிவிட்டோம். இனி நீங்கள் திருமணத்திற்கு பார்க்கலாம் என்று சொன்னார்கள். இருந்தாலும் நான் இவற்றை என்னுடைய உறவினர்கள் கட்டாயத்திற்கு நான் பார்த்தேன். நீங்கள் சொன்னால் அதை திருமணத்துக்கு நான் முயற்சிக்கிறேன், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று வந்தார். பொது எனக்கு மனசு இடம் கொடுக்காத காரணத்தால், ஐயா, இவற்றையெல்லாம் வையுங்கள், அவரவருக்கு ஒவ்வொரு முறை இருக்கிறது. ஒரு 34 பிறக்கட்டும், அதன் பிறகு 33 வயது முடிந்து 34 பிறக்கட்டும், அதன் பிறகு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் அவர் அதை அப்படியே கடைப்பிடித்தார். இப்படி காலங்கள் போய்க்கொண்டிருந்தது. ஒரு முறை ஒரு கால இடைவெளியில் வந்தார். வந்தவுடன் கேட்டேன், என்ன பையனுக்கு திருமணம் எல்லாம் ஆகிவிட்டதா என்று கேட்டவுடன் அப்படியே அவர் உறைந்து போயிருந்தார். அதன் பிறகு ஆசுவாசப்படுத்தி கொண்டு பேசினார். என்னையா, என்ன நடந்தது, என்ன விஷயம் சொல்லுங்கள். ஐயா, நீங்கள் சொன்னது போல் நான் திருமணத்தை நடத்தவில்லை. 33 வயது முடிந்தது. 34 பிறந்து நடந்து கொண்டிருந்தது. சரி, அவர்கள் சொன்ன காலம் வந்துவிட்டது. இந்த காலம் கழிந்து விட்டால் பையனுக்கு திருமணத்தை நடத்தி விடலாம்
என்று நான் எண்ணியிருந்தேன். பையன் பக்கத்து ஊரிலே ஒரு புகை வண்டியில் சென்று வேலை பார்த்து வர வேண்டும். அவ்வாறு வந்தான். என்ன நடந்ததென்று தெரியவில்லை. வண்டியில் வந்து கொண்டிருந்தவன் திடீரென்று அவனுடைய உடல்நலக் குறைவு ஏற்பட்டு புகை வண்டியிலே உயிர் பிரிந்தது. ஐயா, பையன் இறந்து விட்டான் ஐயா. ஒரு 6 மாதங்கள் ஆகிறது. நீங்கள் சொன்னது அப்படியே பலித்து விட்டது. இதற்காகத்தான் நீங்கள் தள்ளி போட்டு கொண்டே வந்தீர்கள் என்று எனக்கு ஒரு மன எண்ணம் இருந்தது. ஏன் தடுக்கிறீர்கள் என்று நினைத்தேன். எனக்கு தெரிந்த அளவில் இது ஏதோ இருக்கப் போய்த்தான் நீங்கள் தடுக்கிறீர்கள் என்று நினைத்தேன். அதுபோலவே ஆகிவிட்டது என்று வருத்தத்தோடு கூறினார். அதன் பிறகு அவரே கூறிக்கொண்டார், ஐயா, நீங்கள் சொன்னது போல் செய்ததால், திருமணத்தை செய்யாமல் விட்டதால் ஒரு நன்மை ஏற்பட்டது. நான் அவர்கள் கூறியது போல 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்திருந்தால் ஒரு பெண்ணோட வாழ்க்கையும் சேர்ந்து கெட்டுப் போயிருக்கும். இப்போது இழப்பு எனக்கு மட்டும்தான் ஆகியிருக்கிறது என்று வருத்தத்துடன் கூறிச் சென்றார். இப்படி இந்த நாடி ஜோதிடங்களில் பல அனுபவங்கள் உண்டு. சிலர் விசித்திரமாகச் சொல்லுவார்கள். ஒரு நாடி ஜோதிடர் இன்று இத்தனை பேர்தான் வருவார்கள் என்று ஒரு 5 நாடி கட்டு என்றால் 5 நாடி கட்டுகளை எடுத்து வைத்து விடுவார். அதுபோன்ற நபர்கள்தான் வருவார்கள். அவர்களுக்கு அந்த ஏடை பார்ப்பார் என்று அதுவும் அங்கு சென்று வந்தவர்கள் கூறிய செய்தி. அதன் பிறகு அதிலும் பல கிளைகள் எல்லாம் இருந்தது. நான் ஜோதிடத்தால் கூறியவற்றிற்கும் அவர்கள் கூறியதற்கும் ஒத்துப்போகவில்லை. இறுதியில் நான் கூறியதுதான் சரியாக நடந்தது. ஆனால் அவர்கள் உதாரமாக நம்பிக்கையை கொடுத்து விட்டார்கள். அதுபோலவே பாதியளவு அதில் உண்மையாகி இறுதியில் அது பொய்யாக போனது. இதை நான் முன்பு சொல்லியிருக்கலாம். இது போன்ற செய்திகளை பெரும்பாலும் அதிகம் சொல்லுவது முந்தைய காலங்களில் அது சாதாரணமாக இருந்தது. தற்போது மனிதருடைய மனதினுடைய நிலையை அறிந்து அவற்றை பெரும்பாலும் கூறுவதில்லை. ஒரு நபர் அடிக்கடி இரவு நேரங்களிலே சிலரோடு பேசிக்கொண்டிருப்பார். அவருடைய குழந்தையினுடைய ஜாதகத்தை கொடுத்து பார்த்தார். சரி, பார்த்து பின் வாரிசுகள் இருக்கிறதா? இது ஆண்டுகளெல்லாம் பல கடந்து போய்விட்டது. பின் வாரிசு 99% இல்லை. 1% இருந்தால் பெண் இருக்கும் ஐயா என்று சொல்லி அவரை அனுப்பினேன். காலங்கள் கடந்தது. ஒரு நாள் பேசிக்கொண்டு இருக்கும்போது கூறினார், ஐயா, என் மனைவி கருவுற்று இருக்கிறார். சரி, பரவாயில்லை, நல்லது என்று நான் கூறிவிட்டேன். அவர், நான் போய் இந்த ஊரிலே ஏடு பார்த்தேன். அந்த ஏட்டிலே ஆண் வாரிசு ஒன்று இருக்கிறது என்று சொன்னார்கள். அதுபோலவே தற்போது இது நான் பார்த்து 1 வருடம் ஆகிவிட்டது. தற்போது ஒரு 4, 5 மாத கர்ப்பமாக இருக்கிறார் என்று அவர் கூறினார். சரி ஐயா, பிறந்தால் நல்லது தானே என்று சொல்லி விட்டுவிட்டேன். அதுபோலவே நாள்கள் நகர்ந்தது. கரு முழுமையாகி அவருக்கு குழந்தை பிறந்தது என்று பக்கத்து தெரு. காலையில் எழுந்தவுடன் செய்தி வந்தது, இன்னாருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. எப்போது பிறந்தது என்று கேட்டேன். மணி சொன்னார்கள். மனதிலேயே அந்த கணக்குகள் ஓடியது. சரி, போகட்டும் என்று நான் என் வேலையை பார்த்து போய்விட்டேன். அவர் ஒரு மத்தியான நேரங்களில் அவர் பிஸ்கட், மிட்டாய் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து நான் ஒரு சிலரோடு இருக்கும்போது கொடுத்தார். அவர் அந்த குழந்தைக்கு சோப்பு, கொசுவலை எல்லாவற்றையும் வாங்கி முகம் நிறைய சந்தோஷத்தோடு அந்த சாக்லேட்டுகளையும் கொடுத்தார். ஆனால் பெண் குழந்தை தான் பிறந்திருந்தது. ஐயா, குழந்தை பிறந்து விட்டது, பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று கூறினார். போது நான் சொன்னேன், நான் காலையிலேயே இதனுடைய நிலையை புரிந்து கொண்டேன். நானும் கூட சொன்னேன், வாரிசு இருப்பது கடினம், அவ்வாறு இருந்தால் பெண் வாரிசு இருக்கும் என்று சொன்னேனே என்று நான் சொன்னேன் அவரிடம்.
அப்போது அவர் சொன்னார், நீங்கள் வாரிசு இருக்காது என்று கூறினீர்கள் என்று சொன்னார். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. 99% பெண் வாரிசு இல்லை. 1% இருந்தால் பெண் வாரிசு இருக்கலாம் என்று நான் கூறியது எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. இவர்கள் இந்த கேட்கிற சமயத்தில் அப்படி இப்படி கேட்டு விடுவார்கள். அதை அப்படியே நினைவில் வைப்பதில்லை. வாரிசு இருக்காது என்று கூறினீர்கள் என்று அவர் அது ஒரு கேலியான முறையில் கூறினார். சரி என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டேன். சுற்றிலும் இருந்தவர்கள் கேட்டார்கள், என்னய்யா இது? அப்போது நான் சொன்னேன், இது போன்ற மனிதர்களுக்கு வெட்ட வெளிச்சமாக சொன்னால் அன்றி அதை மறைமுகமாக சொன்னால் இவர்களுக்கு புரியப் போவதில்லை. ஏதோ விவரமில்லாமல் உளறிக் கொண்டிருக்கிறான் ஐயா. நேற்று இரவு 12 மணிக்கு அவனுக்கு குழந்தை பிறந்தது. இன்று இரவு 12 மணியோடு அதனுடைய ஆயுள் முடிந்தது. இப்போது பகல் 12 மணி ஆகிறது. இன்று இரவு 12 மணிக்கு இதன் கதை முடியப் போகிறது. இந்த மூடன் என்ன என்றால், என்னிடம் வந்து நீங்கள் இருக்காது என்று சொன்னீர்கள். இப்போதும் அதைத்தான் சொல்லுகிறேன். இவனுக்கு பெண் வாரிசு இருக்காது. இவர்களுக்கெல்லாம் இப்படி நெற்றியில் அடித்தது போல் சொன்னால் ஒழிய இவர்களுக்கு அது குறிப்பால் மறைத்து கிறைத்து சொன்னால் இவர்கள் மனம் வருந்துமே என்று மறைத்தாலும் இவர்களுக்கு இவ்வாறு மிரட்டுவதுதான் இவர்களுக்கு சரியாக இருக்கிறது என்று பலரிடம் நான் இதை தெரிந்து கொண்டேன். மிரட்டுபவர்களுக்கு இருக்கிற மதிப்பு அந்த அச்சத்தை தீர்க்க முயல்பவர்களுக்கு அன்றும் இல்லை, இன்றும் இல்லை, என்றும் இருக்காது. ஏதாவது சொல்லி மிரட்டி விட்டால் அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக அவருடைய மனதிலே படிந்து விடுகிறது. ஆகவே இது போன்று எதிர்காலம் சொல்பவர்களுக்கும் ஜோதிடம் சொல்பவர்களுக்கும் மிகுந்த பொறுப்பும் கடமையும் இருக்கிறது, தர்ம நெறியும் இருக்கிறது. ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்று நமக்கு மனதிற்கு தெரிகிறது என்றாலும் அதை அப்படியே அது உண்மையிலே நடக்கப் போகிறது என்று தெரிந்தாலும் அதை ஊசி மொழிகித்தான் சொல்ல வேண்டும் என்று நான் என்னுடைய வாழ்க்கையில் பிற்பகுதியில் அதை மாற்றிக்கொண்டேன். ஆனால் நடக்கும் என்று உத்தரவாதம் இல்லாத விஷயங்களை மனிதர்களை அச்சப்படுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு தோஷங்களை, ஒரு குற்றங்களை இவர்களுக்கு ஏற்படுத்தும் என்பதை பலர் இன்று உணர்வதில்லை. தனக்கே முழுமையாக தெரியவில்லை. அவ்வாறு நடக்கலாம் என்று சொல்லிவிடலாமே தவிர, முழுமையாக தெரியாத ஒன்றை உறுதியாக இவ்வாறு தான் நடக்கும் என்று சொல்லி அவர்களை கலவரப்படுத்துபவர்கள் இன்று அதிகமாக இருக்கிறார்கள். மனிதர்களும் இவ்வாறு கலவரப்படுத்துகிறவர்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தையும் மதிப்பையும் அதை சரி செய்யும் வழிகளை எளிதாக கூறுகின்றவர்களுக்கு தருவதில்லை. அதை நான் பார்த்துத்தான் வருகிறேன். இவ்வாறு இந்த சூழ்நிலையில் இப்படி சொன்னேன். இது போன்ற மூடர்களுக்கு இவ்வாறு சொன்னால் தான் தெரியுமையா, ஏதோ மறைத்து சொன்னால் போகட்டும் என்றால் இவன் நம்மிடமே சவால் விட்டு செல்கிறான். நீங்கள் இல்லை என்று சொன்னீர்கள், அங்கு அவர் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். எந்த நாட்டை பார்த்தால் என்ன, எந்த ஏட்டை பார்த்தால் என்ன, இதுதான் நடக்கப் போகிறது என்று என்னுடைய பாவனையில் நான் அவ்வாறு கூறிவிட்டேன். அதுபோலவே அன்று இரவு 12 மணியே அது காலையில் பிறந்த நேரத்திலே நான் மனதிலே கணக்கை போட்டு இதனுடைய ஆயுள் 24 மணி நேரம் என்று கணக்கை முடித்து விட்டேன். எனக்கு சொன்னது நினைவில் இருக்கிறது. அது மீறி பிறந்தால் 1% பெண். அந்த 1% பெண்ணும் தங்காது, இன்று இரவோடு முடிந்துவிடும். அது ஏதோ ஒரு ஜீவாத்மா ஒரு 10 மாதம் கருவில் இருக்க வேண்டும் என்று தலைவிதி. இப்படி பலர் பிறப்பார்கள். அவர்கள் இந்த வினையை முடித்தவர்களுக்கு இந்த 10 மாத கருவோடு அவர்களுக்கு அந்த விதி முடிந்துவிடும். ஆகவே ஒரு நாள் ஜீவித்திருந்து இறப்பார்கள். இவை மானிட ஜோதிட இந்த நாடியேடுகளை எல்லாம் தாண்டிய இறை நிர்வாக கணக்குகள். இதற்கு ஜோதிடமோ நாடியோ எதுவுமே பயன்படாது. இது இறைவனுடைய நிர்வாகத்தில் கருவினில் அழிவதாயும் கழிந்திடாது அழிவதாயும் பாலனாய் அழிவதாயும் பரிணமித்து அழிவதாயும் தருணனாய் அழிவதாயும் தான் மறைத்து அழிவதாயும் உருவமே அழிவதானால் உள்ளபோதே பார் உய்ய என்று ஞான நூல்கள் கூறுகிறது. கருவிலே அழிந்து போகிறது சில உயிர்கள். பாலனாய்
பிறந்து அழிகிறது. கரு பரிணமித்து 8 மாதங்களிலே பரிணமித்து அழிவதாயும், தருணனாய் அழிவதாய் 20 வயதுகளிலே இறந்து போகிறார்கள். தான் நரைத்து அழிவதாயும், நரைதிரை மூப்பு வந்து அழிகிறது. இவ்வாறு இந்த உடம்புக்கு அழிவு என்பது கர்ப்பத்திலேயே தொடங்குகிறது. 3 மாத கர்ப்பத்திலே அழிவது என்பது சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகு இயல்பாகவே அது கரு கலைந்து போய்விடுகிறது. 6 மாதம் இருந்தது போய்விட்டது, அல்லது பிறந்து சில மணி நேரங்களில் இறப்பது, பிறக்கும்போதே இறந்து பிறப்பது என்றெல்லாம் இவை இறை நிர்வாகத்தில் வருகிறது. இது மானிட அறிவால் இவற்றை அறிய முடியாது. பலர் பல பிறவிகளை எடுக்க வேண்டும், அந்த கர்ப்பவாசம் செய்ய வேண்டும் என்ற காரணத்தால் அந்த கருவில் இறைவன் அடைக்கிறார். அத்தோடு அவர்களுக்கு அது முடிந்தது. வேறு ஒரு நிலைக்கு அவர்கள் உயருவார்கள். யாருக்கும் இங்கு எதுவும் சொந்தமில்லை என்ற அஞ்ஞானம் நிரம்பிய நிலையில் இவர்கள் என்ன ஏது என்பது மூலத்தை அறியாமல், ஏதோ வந்துவிட்ட ஒன்று என்னுடைய குழந்தை, என்னுடைய பையன், என்னுடைய உறவு என்று மயக்கத்தில் இருக்கிறார்கள். குயில் குஞ்சு முட்டை காக்கை கூட்டிலிட்டால் அயிர்ப்பின்றி காக்கை வளர்க்கின்றவாறு போல், இயக்கில்லை போக்கில்லை ஏனென்பதில்லையே மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்றவாறு என்று இந்த மானிட சமுதாயத்தை திருமூலர் பெருமான் கூறுகிறார். மனிதர்கள் எவ்வாறு மயக்கத்தில் இருக்கிறார்கள். தனக்கு சொந்தமல்லாத ஒன்றை அவர்கள் வளர்த்து வருகிறார்கள். இது என்னுடையது என்னுடையது என்று மயக்கத்தால் வளர்க்கிறார்கள். ஏன் எப்படி என்ற கேள்வி இவர்களுக்கு வருவதில்லை. இதற்கு உதாரணம் என்ன என்றால், இந்த குயில்கள் காக்கை கூட்டிலே முட்டை விடுவது வழக்கம். அது உட்கார்ந்து அடை காக்க முடியாது. ஆகவே இந்த காகம் அடைகாத்து அதை ஒரு குஞ்சு நிலைக்கு கொண்டு வந்து அது தன்னுடைய குஞ்சுகளுக்கும் குயில் குஞ்சுகளுக்கும் உணவை ஊட்டுவது காகத்தினுடைய வழக்கம். அந்த காகத்திற்கு இது நம்முடைய குஞ்சு அல்ல என்ற ஒரு ஞானம், அதற்கு அறிவு இருக்காது. ஒரு நிலை வந்த பிறகுதான் இது நம்முடைய குழந்தைய வாரிசு அல்ல என்று அந்த குயிலை துரத்தி விடுகிறது. இதை திருமூலர் பெருமான் இவ்வாறு கூறுகிறார். குயில் குஞ்சு முட்டை காக்கை கூட்டிலிட்டால் அயிர்ப்பின்றி காக்கை வளர்க்கின்றவாறு போல், இந்த மானிடர்கள் எங்கோ உள்ள ஒரு வித்தை இவனுடைய கருவிலே இறைவன் அடைக்கிறார். அது யார் என்பதே தெரியாத நிலையில் இவர்கள் பிறந்த பிறகு இது என்னுடைய குழந்தை, என்னுடைய பேரன் என்று பலவிதமான உறவு முறைகளை சொல்லி வளர்க்கிறார்கள். இயக்கில்லை போக்கில்லை ஏன் என்பதில்லையே, இது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, ஏன் என்ன என்ற எந்த கேள்வியும் இல்லாமல் இவர்கள் மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்றவாறே, காக்கை எவ்வாறு இது தன்னுடைய குஞ்சுதான் என்று நம்பி வளர்த்து ஏமாந்து போகிறதோ, அதுபோல இந்த மானிடர்கள் மூலவித்து மூலவேர் எங்கோ இருக்க கருவிலே அடைபட்டதற்கு இவர்களே காரணம் என்று நினைத்து கொண்டு தனது எனது என்ற மயக்கத்தில் ஆழ்ந்து கிடக்கிறார்கள் என்று கூறுகிறார். இதுபோல பல ரகசியங்கள் இதில் இருக்கிறது. இந்த பிறப்பிறப்பு ரகசியங்களில் அவர்கள் அந்த வினை தீர்ந்தவுடன் போய்விடுவார்கள். அந்த வினையை அனுபவிப்பதற்காகத்தான் மண்ணுலக வாழ்வு. அந்த வினை முடிந்தால் இந்த உடம்பு நில்லாது. வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒழிந்தால் தினைப்போதளவு நில்லாது கண்டாய். சிவன் பாதம் நினைப்போரை மேவு, நினையாரை நீங்கு, இந்நெறியில் நின்றால் உனைப்போல் ஒருவர் உண்டோ மனமே எனக்கு உற்றவரே என்று தன்னுடைய மனதிற்கே ஞானிகள் பாடம் புகட்டுகிறார்கள். அவ்வாறு கூறும்போது இந்த வினையினுடைய மொத்த வடிவம்தான் இந்த உடல். வினைப்போகமே ஒரு தேகம் கண்டாய். அந்த அனுபவிக்கும் வினைகள் முடிந்தது. இறுதியாக அவர் 2 இட்லி சாப்பிட வேண்டும் என்றால் அந்த இட்லி சாப்பிடும் வரை அவர் உயிர் போகாது. அந்த அனுபவம் தீர்ந்தால் மரணம் என்பது இது ஞானிகளுடைய கருத்து. அதைத்தான் கர்மா என்று சொல்கிறார்கள். ஜோதிடர்கள் அது மாரக திசை, மாரக புத்தி என்று சொல்வார்கள்.
மருத்துவர்கள் அதற்கு உடல் ரீதியான காரணங்களை சொல்வார்கள். எப்படி சுற்றினாலும் அனுபவம் தான். இந்த உடலில் இதுவரையில் என்ன அனுபவத்தை இவன் அடைய வேண்டும் என்கின்ற அந்த வினை தீரும்போது இந்த உடல் ஏதோ ஒரு வழியில் இந்த ஜீவன் புறப்பட்டு போய்விடுகிறது. உடம்பு மட்டும் தனித்து கிடக்கிறது. குரம்பை தனித்தொழிய உள்பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு என்று இதை வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். ஒரு பகுதியில் உணவு கிடைக்கும் வரை ஒரு கூட்டை கட்டி பறவை அங்கு வசிக்கும். அந்த பகுதியில் உணவு இல்லை, அவ்வாறு வசிக்கின்ற போது கூட இரை தேடுவதற்கு கூட்டை விட்டு அது போய்விட்டு தான் மீண்டும் கூட்டுக்கு வரும். அந்த கூட்டுக்கும் பறவைக்குமான தொடர்பு போலதான் இந்த உடம்புக்கும் உயிருக்கும் நட்பு இருக்கிறது. அது உடம்போடையே இருப்பதில்லை, அது சூக்ம சரீரம் வெளியே போகிறது என்று நான் பல தொடர்களில் கூறியிருக்கதை அது வள்ளுவர் பெருமான் இந்த பாடல் மூலமாக மறைமுகமாக உணர்த்துகிறார். குரம்பை என்றால் கூடு, குரம்பை தனித்தொழிய, அது அந்த இடத்திலே உணவே இல்லை என்றால் அது என்ன செய்கிறது என்றால் நிரந்தரமாக அந்த கூட்டை விட்டு வேறு எங்கு இறை கிடைக்கும் என்று தேடி மாறிவிடுகிறது. குரம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே, புல் என்பது பறவை, பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. இந்த உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள நட்பு இந்த அளவில் இருக்கிறது. தினந்தோறும் வெளியே போகிறது, வருகிறது, ஒரு நாள் நிரந்தரமாக போய்விடுகிறது. இவ்வாறு சில பாவ புண்ணியங்களை அனுபவிப்பதற்கு பாவிகளுக்கும் இவ்வாறு பிறவிகள் 10 மாத கருவாக இருந்து இழக்க வேண்டும், 4 வயது வரை இருந்து அவன் மடிய வேண்டும் என்பது பாவகர்மாவிற்கும் புண்ணிய கர்மாவிற்கும் வரும். அரிதாக சில ஞானிகள் அவ்வாறு இருந்து அந்த வினைப்பயனை தீர்க்கிறார்கள், கருவிலேயே அவர்கள் கர்ப்பவாசத்தை முடிக்கிறார்கள் என்றெல்லாம் இதில் பல நுணுக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. இப்படி இந்த கலைகள் பலருக்கு சித்தியாகிறது, சிலருக்கு அது மாறுபட்ட அனுபவத்தை தருகிறது. அதில் உண்மை அடியோடு இல்லை என்று கூறுவதற்கில்லை, அனைத்தும் உண்மை என்று நம்புவதற்கும் இடமில்லை. காரணம் இறைவன் வைத்திருக்கிற அந்த பலவிதமான பின்னல் வேலைகள். அந்த வேலைகளையெல்லாம் தாண்டி 100க்கு 100 அறிவது என்பது சாமானியமான விஷயம் அல்ல. எல்லாவற்றிலும் சிறிது சிறிது உண்மைகள் இருக்கும். இதை தேடி இந்த மனித சமுதாயம் எங்கு சென்றால் எது கிடைக்கும் என்று அலைந்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் எந்த ஜோதிடரிடம் போக வேண்டும் என்பது கூட விதியாகத்தான் இருக்கிறது. சரியான ஜோதிடரிடம் போய் அவர் சரியான வழியே கூறினாலும் கேட்கும் தலைவிதி இவர்களுக்கு இல்லாவிட்டால் நிச்சயமாக கேட்க மாட்டார்கள். வேறு எங்கோ கேட்பார்கள், எதையோ செய்வார்கள். விதி தன்னுடைய வேலையை காட்டிவிடும் என்பது நெடுங்காலமாக நான் கண்டு வருவது இந்த ஜோதிட வாழ்வில். எத்தனை கூறி காலில் விழுந்து தடுத்தாலும் விதி அவர்களை விடாது. அந்த விதிப்படி செயல்படுவார்கள். நாம் சொல்வதை மீறி செயல்படுவார்கள். அந்த சம்பவம் அவர்களுக்கு நடந்தே தீரும் என்பதை நான் நெடுங்காலமாக பார்த்து வருகிறேன். ஆகவே விதியை எல்லா நேரங்களிலும் தடுத்துவிட முடியாது. எதிர்காலத்தை துல்லியமாக 100க்கு 100 கூறுவது என்பது மிக மிக அரிதான செயல். அவ்வாறு கண்டு கூறினாலும் தலைவிதி இல்லாவிட்டால் அந்த மனிதனை தடுக்க முடியாது என்பதும் இந்த கலையில் உள்ள உண்மை. மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.